ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். என்னடா ஏதோ ப்ளே திங்ஸ் காட்டுறாங்கன்னு பார்க்குறீங்களா? இது வந்து என்னோட பெரிய பையனோட பர்த்டேக்கு குட்டி பையனுக்கும் கிஃப்ட் கொடுக்கணுன்னு என்னோட ஃபேமிலியில் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. பியானோ ஃபிட்னஸ் ரேக் இதான் அது. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காலையில் அவன் முழிச்சிருந்து விளையாடும்போது இதில் தான் நாங்கள் வந்து படுக்க வச்சுருப்போம். இது வந்து ட்ரை ஷீட் மாதிரி, யூரின் வந்து இதில் வந்து உள்ளே உறிஞ்சாது. இங்கே பாருங்கள், அவர் தட்டி தட்டி விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்த நாள்லேருந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. பசங்களுக்கு கிஃப்டில் இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன். அவரை காலை வச்சு மிதிக்கும்போது அந்த சவுண்ட் கேட்கும்போது பசங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஸோ இதை பார்த்து பார்த்து விளையாடி அவர் பேசிகிட்டு இருப்பார். பிரிக்கும் போதே காட்டணும்னு நினச்சிருந்தேன். சரி, குட்டி பையனுக்கு இது எப்படி பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு இதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ காட்டுறேன். இது அசம்பிள் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த கிட் வந்து தனியாக இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ வச்சு தான் இதை வந்து போடணும். அந்த பக்கமும் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இதில் வந்து பேபி வந்து உட்காந்து விளையாடலாம், படுத்துட்டும் விளையாடலாம். பசங்களை பாயில் வந்து போட்டு கை கால் அடிக்க விடணும்னு சொல்லுவாங்க. வெறும் பாயில் படுத்திருந்தா அவங்க வந்து கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இதில் அவங்க படுக்கும்போது அவங்களுக்கு மேலே நிறைய ஹேங்கிங்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மைங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து தட்டி தட்டி விளையாடிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் இதில் படுத்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அவரே அடித்து விளையாடிட்டு அந்த கீபோர்டை காலை வச்சு ஸ்டாம்ப் பண்ணி ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. செல்லக்குட்டிமா பிடிச்சிருக்காமா? ஓ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெரிய பையனுக்கு பர்த்டேக்கு டாமினோஸ் கிடச்சிது. அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறமா ஒரு ப்ளே டென்ட் வந்துருந்துச்சு. இது எல்லாமே வந்து நீங்கள் பசங்களுக்கு ஏதாவது ஒரு 6 இயர்ஸ் 5 இயர்ஸ் பசங்களுக்கு கிஃப்ட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா டாமினோஸும் ப்ளே டென்ட்டும் நல்ல ஒரு டாய். அதே மாதிரி பார்ன் பேபிஸ்க்கு இது வந்து உண்மையிலேயே நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு டாய். குட்டிமா மேலே என்னதுமா இது? சிரிக்கிறீங்களா? அவர் நான் வீடியோ எடுக்கிறதுனால வீடியோவே பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அவங்க இதை வந்து அமேசானில் தான் வாங்கினாங்க. இந்த 3 ப்ளே திங்ஸுமே. இந்த ஃபிட்னஸ் ப்ளே மேட் ரேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. அதோட அந்த ட்ரை ஷீட் கீழே விரிக்கிற அந்த மேட்டாக இருக்கட்டும், மேட் வந்து சாஃப்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து ட்ரையாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து யூரினை வந்து அது வந்து உறிஞ்சாது. ட்ரை ஷீட் மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் இதை வந்து ரெஃபர் பண்ணுறேன். ஸோ அதோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். சிரிச்சாச்சி பாய் சொல்லுங்க எல்லாருக்கும். ஸோ இது 3 ப்ளே திங்ஸ் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.